அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம். நதிகளில் ரொம்பவுமே பவித்திரமானது, எல்லா நதிகளும் பவித்திரமானது தான். இருந்த போதிலும் கங்கை அப்படின்னு சொல்லும்போது அதற்கு உண்டான ஒரு தனித்தன்மை என்பது உண்டு. இந்த கங்கா நதியை நாம் போய் தேடி குளிப்பது, அதில் நீராடுவது ரொம்பவே சிறப்பு. இருந்த போதிலும் நம்மால் அவ்வளவு தூரமெல்லாம் போக முடியாது. அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே தினம்தோறும் நாம் குளிக்கின்ற சமயத்தில் அந்த பக்கெட் தண்ணீரில் கையை வைத்து கங்கா 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 அப்படின்னு நாம் ஸ்மரண பண்ணினாலே நமக்கு அத்தனை புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி கூட நம்மால் செய்ய முடியல அப்படின்னா நமக்கு எப்பொழுது ஞாபகம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த நதியினுடைய பெயரை நாம் ஸ்மரண பண்ணணும். அதாவது கங்கா 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 அப்படின்னு 3 முறை நாம் சொன்னாலே நமக்கு அந்த அளவுக்கு புண்ணியம் என்பது ஏற்படுமாம். ரொம்ப எளிமையானது தானே. ஒரு நாளில் 3 முறை கங்கை நதியை பற்றி நாம் அந்த பெயரை சொன்னாலே போதும், நம்முடைய பாவங்கள் என்பது குறையும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அதனால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை உங்களோடு ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு. தினம்தோறும் முடிந்தவரை அனைவரும் சொல்லுங்கள்.